இப்ப இவங்கள பிரிட்டிஷ்காரங்க வந்து ரயில்வே காலனி உருவாக்கியிருக்காங்க, சிஎல்ஆர்ஐ காலனி உருவாக்கியிருக்காங்க, அதே மாதிரி பேங்க் ஊழியர்களுக்கு வந்து காலனி உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு துறைகளுக்கு வங்கி, ரயில்வே துறை, மற்றபடி மக்கள் புதுசா குடியேறவங்க குவார்டர்ஸ் எல்லாமே காலனி தான் சொல்றாங்க. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா வந்து திமுக காரங்க கருணாநிதி காலத்துல லாய்ட்ஸ் காலனின்னு திருவல்லிக்கேணியில இருக்கு. அதுல குடியிருக்கிறவங்களை எல்லாமே பாத்தீங்கன்னா எம்பி, எம்எல்ஏ, ரிட்டையர்ட் ஆனவங்க, கவிஞர்கள், அவங்களுக்கு எல்லாமே வந்து வீடு கொடுத்துருக்காங்க. அது லாய்ட்ஸ் காலனி தான். அதுல யாருமே சேரிக்காரங்க அப்படின்லாம் கிடையாது, எல்லாரும் கலந்துதான் இருக்காங்க. அதோடு சென்னையில சாய்பாபா காலனி, ரெயின்போ காலனி, பல காலனிகள் இருக்கு. அதே மாதிரி கிராம தேவர் காலனி இருக்கு. செட்டில்மெண்ட் ஏரியாவா காலனின்னு தான் சொல்றாங்க, அது ஓட்டேரியில இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பல்வேறு சாதிகள் வந்து அதுல இருக்கிறாங்க. நிறைய காலனிகள் ஐயர்வாள் இருக்காங்க. காலனின்னா அது சேரியை குறிக்கும், அது இழிவானது அப்படின்றது ஒரு பச்சை. அந்த காலனின்றது குடியமர்த்தப்படுற பகுதிக்கு பேர் தான் காலனி. இன்னும் சொல்ல போனா அது தனியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அது தனியா வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து ஒரு தெருவுக்குள்ள சாதி இந்த தெருவுகள் எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க.